பழங்கால இஸ்ரவேலர்கள் விலைமதிப்பெற்ற பொன் குத்துவிளக்க ஒரு சாதாரண மூட்ட மாதிரி சுமந்து சென்றதன் பின்னணியில் உள்ள இரகசியங்களின் சுருக்கமான கண்ணோட்டம் இதோ. வனாந்தர பயணத்தின் போது பரிசுத்த ஸ்தலத்துக்கே வெளிச்சம் கொடுத்த மெனோரா எனப்படும் அந்த பிரகாசமான குத்துவிளக்கு ஏன் ஒரு முரட்டுத்தோளால் மறைக்கப்பட்டு சுமக்கப்பட்டதுங்கிற ஆழமான பின்னணிய நாம இப்ப பார்க்கலாம். முதலாவது, இதோட கட்டமைப்பு ரொம்பவே ஆச்சரியமானதுங்க. உடன்படிக்கை பெட்டி மாதிரி மரத்துல செஞ்சு தங்கம் மூலம் பூசப்பட்ட பொருள் இல்லை இது. எந்த மரச்சட்டமும் இல்லாம சுமார் 34 கிலோ தூய தங்கத்தை சுத்தியலால் அடிச்சே இதை உருவாக்குனாங்க. எப்ரேய மொழியில பிக்ஷா அப்படின்னு சொல்லப்படுற இந்த கடினமான கலையை புரிஞ்சுக்க மோசேக்கே ரொம்ப கஷ்டமா இருந்ததால கடவுளே அவருக்கு ஒரு நெருப்பாலான மாதிரியை காட்டினார்னா இதோட தூய்மை எந்த அளவுக்கு பெருசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரண்டாவது, இதை மூடி வச்சிருந்த விதம் ஒரு பெரிய முரண்பாடுன்னே சொல்லலாம். உள்ளே இருக்கும்போது பிரகாசமான ஒளியை தர்ற இந்த குத்துவிளக்க பயணத்தின் போது இளநீல துணியாலையும் அதுக்கு மேல ரொம்பவே கரடுமுரடான கடல் பசுவின் தோளாலையும் மூடினாங்க. பல கோடி மதிப்புள்ள இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை வெளியேருந்து பார்க்கறவங்களுக்கு ஒரு சாதாரண மூட்டை மாதிரி தெரியற அளவுக்கு மறைச்சு வச்சது நிஜமாவே ஒரு ஆச்சரியம்தான் இல்லையா? மூன்றாவதாக, இதை சுமந்து செல்ற பொறுப்பு. இஸ்ரவேலர்களான கோகாத்தியர்கள் இப்படி மறைக்கப்பட்ட அந்த தெய்வீக ஒளியை எந்த வளையங்களும் இல்லாம ஒரு மரச்சட்டத்தின் மேல வச்சு ரொம்ப பயபக்தியோட தங்கள் தோள்களிலேயே சுமந்து போனாங்க. ஆவிக்குரிய ரீதியில பார்த்தா இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளாகிய நாமோ நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக ஒளிய வெளியே யாருக்கும் தெரியாத நிலையில இந்த உலகப் பயணத்துல எவ்வளவு கவனமா சுமந்து செல்றோங்கிறதுக்கான ஒரு அருமையான உருவகம்தான் இது. நமக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் பொக்கிஷம் வெளி உலகிற்கு வேணா சாதாரணமா தெரியலாம். ஆனா அதோட அருமையை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பா சுமந்து செல்றதுதான் நம்மளோட மிக முக்கியமான பொறுப்பு.